ஜோசப் விஜய் தலைமையில ஒரு புதிய கட்சி அரசு அமைக்கும் நிலை வந்திருப்பது வெளிப்படையா ஒரு பெரிய சாதனை போல தோன்றினாலும் அதன் பின்னால் இன்னும் பெரிய சவால்கள் மறைஞ்சுதான் இருக்கு. நேத்து வந்த தேர்தல் முடிவுல ஒரு விஷயம் தெளிவா காட்டுது. தமிழக அரசியல்ல பல ஆண்டுகளா இருந்த பாதை விட்டு ஒரு புதிய திசைக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஒரு எலெக்ஷன் வெற்றியோட எல்லாம் முடிஞ்சிடாது. உண்மையான பயணம் இப்பதான் ஆரம்பம். ஒரு கட்சி பெரிய அளவுல வாக்கு பெற்றிருந்தாலும் அதை சீட்டா மாத்துறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்த தேர்தல்ல அது நடந்திருக்கு. அதுவே இந்த வெற்றியின் வலிமை. பல சதாப்தங்களா டிஎம்கே ஏடிஎம்கே கட்டி எழுப்பிய பூத் லெவல் நெட்வொர்க்கை கடந்து ஒரு புதிய கட்சி சீட்டுகளா மாற்றி காட்டியிருக்கு. இது சாதாரண பொலிட்டிக்கல் சக்சஸ் இல்ல, இது ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரேக் த்ரூ. யாருடன் கூட்டணி? இப்ப எழும் முக்கியமான கேள்வி இதுதான். தெளிவான பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில புதிய தலைமையில அரசு கூட்டணியை நாட வேண்டியிருக்கு. அப்படின்னா பவர் ஷேரிங், அமைச்சரவை பதவிகள் பகிர்வு, கொள்கை முடிவுகள் சமரசம் போன்றவை தவிர்க்க முடியாததா இருக்க போகுது. இது ஒரு புதிய அரசுக்கு பெரிய சோதனையா மாறும், குறிப்பா அரசியல் அனுபவம் குறைவா இருக்கும்போது. அதே நேரத்துல தனி பெரும்பான்மை கட்சி அமைக்க முடிந்தால் முடிவுகள் விரைவா எடுத்து செயல்படுத்தும் சுதந்திரம் இருக்கும். ஆனா அதற்கு முழு பொறுப்பும் அந்த ஒரு தலைமை மேல் தான் இருக்கும். எந்த வழி வந்தாலும் இந்த கட்டத்துல அரசியல் சமநிலை பாதுகாப்பதும் நிர்வாக நிலைத்தன்மை உறுதி செய்வதும் மிக முக்கியமான சவாலா இருக்க போகுது. இந்த சவாலை புதிய தலைமை எப்படி தாண்டி வர போறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க.